பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு காமன் ஆஃப் தி டே. கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த காலை உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். Today is 23 June 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஆண்டவருக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாமல், இப்படி திருச்சபைகளை எல்லாம் கொலப்படி பண்ணி பரிசுத்தத்தை கெடுக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை, எப்படிப்பட்டவர்கள் என்று யூதா இன்னைக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நேற்று யூதா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு யூதா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் 2வது பகுதியை பார்க்கிறோம். சரிங்களா? The second part of the verse. Jude chapter 1 verse 12. There are clouds without water carried about by the winds. Let autumn trees without fruit, twice dead, pulled up by the roots. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோர்கிற தண்ணீரையற்ற மேகங்களும், இலை உயர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். அல்லேலூயா. நான் மேல வசனம்லாம் பார்த்தல, ஆண்டவருடைய திருவிருந்தை கரைப்படுத்துகிறது, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, இவையெல்லாவற்றையும் என்ன செய்ய நிராகரித்து ஒரு போலியான விசுவாச வாழ்க்கை வாழ்கிறது. சபையில குழப்பங்களை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். தண்ணீர் இல்லாத மேகங்களை காற்றுகள் அடித்து கொண்டு போகிறது. பொதுவா மேகங்கள் அப்படியே கலைஞ்சு போனா மழை வருதுன்னு சொல்லப்படும், அப்படிதானே? ஆனா என்ன சொல்ற, அந்த மேகங்களிலே தண்ணீர் இல்லை, ஆனால் காற்றுகள்னாலே அடிக்கப்பட்டு போகிறார்கள். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. There is not use nothing without water, the cloud without water. ரெண்டாவது சொல்றாரு, மரங்கள், தண்ணீர் இல்லாத மரங்கள். அல்லேலூயா. இலை உயர்ந்தன்னா அது தண்ணீர் இல்லை, வேர் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிலாம் போனது வேறற்று போன மரங்கள் என்ன செய்ய அடிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாருன்னா 2 முறை மரித்தது. அவதானே? இலையிருந்து கனியற்று 2 தரம் செத்த வேறிட்டு போன மரங்கள். 2 தரம். Twice dead, pulled up by the roots. அருமையான 2 மரணங்கள் சொல்கிறார். Twice dead. எப்படி 2 மரணம்? மரித்து உயிர்த்து, மரித்து உயிர்த்து. அதான் 2 தரம். ஆமா தானே? That means death, rise, death, death, finish, not rise. 2 தரம் மரிக்கிறது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு தடவை மரித்து தான் ஆக வேண்டும். There is no choice, you have to die. That's the nature of God. Every human being have to die. ஒரு நாள் மரிப்போம். ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தை நியாய தீர்ப்பார். அப்ப நித்திய வாழ்வு இருக்கிறது, நித்திய மரணம் இருக்குது. That's internal death and internal life. அப்ப ஆண்டவரை விசுவாசித்தவனுக்கு ஒரு மரணம், விசுவாசிக்காதவனுக்கு 2 மரணம், அழிவு. இதை கர்த்தருடைய புரிந்து கொள்ள வேண்டும். நீ கனியற்ற மரமாக, வேறில்லாத மரமாக, தண்ணீரற்ற மேகத்தை போல இருப்பாயானால் அதனால உனக்கு ஒரு நன்மையும் இல்லை. அப்ப கர்த்தருக்குள்ளே ஒரு அபிஷேகம் பெற்று விசுவாசத்திலே பலப்பெற்றவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும். யோசிச்சு பாரு சகோதரனே, சகோதரியே. மேகம் அழகாக இருக்கிறது, ஆனா அந்த மேகம் தண்ணீர் உள்ள மேகமா? மரம் வேரோடு சாய்ந்து கிடக்கு. காரணம் அது தண்ணீர் இல்லை, வேர் இல்லை, கனியற்ற மரம். நீ எப்படி வாழ்கிறாய்? கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டவனாய் வாழ்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை சோதித்துப்பார், உன்னுடைய விசுவாசத்தை சோதித்துப்பார். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உன்னை தேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். உன் சூழலை மாற்ற முடியும், உன் வாழ்க்கையை மாற்ற முடியும், உனக்கு ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். இன்றைக்கும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீருள்ள மேகமாக மாற்றுங்க, ஜீவனுள்ள கனி கொடுக்கிற மரங்களாக மாற்றுங்க. ஐ bless them Lord. ஆண்டவரே, நீரே பலப்படுத்தி ஆசீர்வதியுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது?